வணக்கம். சன் நியூஸின் ஒரு மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷமீனா. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகள். நெல்லை மாவட்ட காங்கிரஸ் மாவட்ட தலைவர் மரணம் தொடர்பாக போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஆரணி அருகே கனமழையுடன் வீசிய பலத்த காற்றால் 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வாழை மரங்கள் சேதமடைந்தன. திருவண்ணாமலை தாம்பரத்தில் 4 கோடி ரூபாய் சிக்கிய வழக்கில் பாஜக நிர்வாகி கோவர்தன் என்பவரிடம் விசாரணை மேற்கொண்ட சிபிசிஐடி போலீசார் முடிவு செய்திருக்கிறார்கள். நெல்லை நாகையில் இருந்து இலங்கை காங்கேசன் துறைக்கு வருகின்ற 13ஆம் தேதி முதல் மீண்டும் கப்பல் சேவை தொடங்கப்பட உள்ளது. நாகை துறைமுகத்தில் இருந்து வருகின்ற அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் சன் நியூஸ் தொலைக்காட்சியுடன்.